வெல்கம் டு பணியும் வாய்ப்பும் குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம ஒரு சீரீஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது மாடர்ன் ஈஸ்ட் ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர்ல எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நான் 2 வீடியோஸ் ஆல்ரெடி வந்து போட்டிருந்தேன். இது 3வது வீடியோ. இந்த வீடியோல என்ன பண்ணிக்கலாம்னா மிச்சம் இருக்கிற டாபிக் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது ஹோலிஸ்டிக்கா வந்து மாடர்ன் ஈஸ்ட் ரிலேட்டடா என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தலாம். இது கொஞ்சம் பெரிய வீடியோ மாதிரி இருக்கலாம். பட் என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷனுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ பார்க்க போற முதல் டாபிக் வந்து சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்மோட வந்து டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். என்ன சொல்றாங்க? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எஸ்டாப்ளிஷ்ட் பை ராஜாராம் மோகன் ராய் வாசன் ப்ரீகர்சர் இன் சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் இன் பெங்கால். ராஜாராம் மோகன் ராய் நிறுவிய பின்வருவனவற்றில் இது வங்காளத்தில் சமூக மத சீர்திருத்தங்களுக்கு முன்னோடியாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிடுறேன். பிளஸ் இப்போ பார்க்குற கிளாஸ் பிடிஎஃப் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துருவேன். பணியும் வாய்ப்பும் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்லை எனக்கு எல்லா பிடிஎஃப்மே வேணும், இதுக்கு முன்னாடி டீச் பண்ண எல்லா பிடிஎஃப்மே வேணும்னு கேட்டிங்கன்னா ஆப்புக்கான லிங்க்மே வந்து கொடுக்குறேன். அதில் என்னன்னா என்டையராக வந்து இப்போ பார்க்குற எல்லா பிடிஎஃப்மே வந்து அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தா ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொன்னாவே சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல எதை நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா பிரம்ம சமாஜ் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். பட் அந்த பிரம்ம சமாஜ் வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இனிஷியலா வந்து ஆர்கனைசேஷனா ராஜாராம் மோகன் ராய் வந்து உருவாக்கியிருப்பாரு. அதோட பேர் வந்து ஆத்மீய சபான்னு சொல்லுவாங்க. இது 1815 ஸ்டார்ட் பண்ணுவது. லேட்டர் அதுதான் என்ன ஆகுதுன்னா பிரம்ம சமாஜா வந்து மாறும் 1829. ஸோ அதனால என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பிரம்ம சமாஜ் இல்லாட்டா அதோட முன்னாடி என்னன்னா ஆத்மீய சபா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதாகணும். எல்லாமே ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணிருக்கணும். ஏன்னா சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் வந்து குரூப் டி எக்ஸாமுக்கு. சரி, 2வது கொஸ்டின்ஸ் போலாம். ஹூ இமிடியேட்லி சக்சீடட் ராஜாராம் மோகன் ராய் as லீடர் ஆஃப் த பிரம்ம சமாஜ் அப்படின்னு இருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய்க்கு பிறகு உடனடியாக பிரம்ம சமாஜின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்ன அகைன் வந்து அந்த பிரம்ம சமாஜ்குள்ளதான் வருது. இதுல என்னன்னா நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா வந்து லேர்ன் பண்ணுவோம். பிரம்ம சமாஜ் ஸ்டார்ட் பண்ணது ராஜாராம் மோகன் ராய். அவரு போனதுக்கு அப்புறம் யார் அந்த ஆர்கனைசேஷனை எடுப்பாருன்னா தேபேந்திரநாத் தாகூர் வந்து எடுப்பாரு. தேபேந்திரநாத் தாகூர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிளவுகள் வந்து உருவாகும். எப்படி வந்து ஒரு கட்சியில வந்து பிளவுகள் உருவாகுது, இப்போ ஏடிஎம்கேல பிளவுகள் உருவாகுதோ அதே மாதிரிதான் அந்த டைம்ல என்ன இருக்கும், பிளவுகள் வந்து உருவாயிருக்கும். இந்த டைம்ல என்னன்னா 2ஆ பிரிவுன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு பிரம்ம சமாஜ் ஃபார் இந்தியான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஆதி பிரம்ம சமாஜ் சொல்லுவாங்க. அந்த ஆதி பிரம்ம சமாஜை யாரு ஹெட் பண்ணுவோம்னா தேவேந்திரநாத் தாகூர். இந்த பிரம்ம சமாஜ் ஃபார் இந்தியான்னு சொன்ன பாத்தீங்கன்னா அது யாருன்னா சூர்யாசன் சாரி கேசி சன் கேசப் சந்திரசன் அவரும் இன்னொருத்தர் ஆனந்த் மோகன் போஸ். இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரம்ம சமாஜத்தோட பிரின்சிபலை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் எல்லா ரிலிஜன்ல இருக்கிற நல்ல ஐடியாவும் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்துவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். என்ன வரும், யாரு அதாவது பிரம்ம சமாஜ்ல ராஜாராம் மோகன் ராய் போனதுக்கு அப்புறம் யார் ஸ்டார்டிங்கா வரா, தேபேந்திரநாத் தாகூர் தான் வர ரைட்டா. ஏன்னா இங்கதான் பார்த்தோம் ரைட்டா. ஸோ தேபேந்திரநாத் தாகூர் தான் என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா அவரை வந்து என்ன போனதுக்கு அப்புறம் இவர் வராரு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். நெக்ஸ்ட் போலாம். 3வது கொஸ்டின். இதுல என்ன, has played the major role in the revival of Hinduism and the spread of his interpretation of Advaita Vedanta known as Neo Vedanta in the West. டேஷ் இந்து மதத்தின் மறுமலர்ச்சியிலும் மேற்கில் நியோ வேதாந்தம் என்று அறியப்படும் அத்வைத வேதாந்தின் விளக்கத்தை பரப்புவதிலும் முக்கிய பங்கு வைத்தார் அப்படின்னு இருக்காங்க. ஆல்வேஸ் ரொம்ப பண்ணுங்க, இந்த ரிவைவல் அப்படின்னு சொன்னாவே ஹிந்துவிசத்துல ரிவைவல் அப்படின்னு சொன்னாவே நம்ம மைண்டுக்கு யாரு வந்தனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து வந்தனும். அவரோட இது என்ன, ஆரிய சமாஜ். அதுலதான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லுவார். அதாவது கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார். ஸோ கோ பேக் டு வேதாஸ் சொல்லுவாரு. அதே மாதிரி இந்தியா ஃபார், ஸோ இந்தியா ஃபார் இந்தியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஸோ இந்தியா ஃபார் வந்து இந்தியன் சொல்லுவாரு. அதாவது என்னன்னா பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியர்களை பார்த்து நீங்க வந்து இன்ஃபீரியர், உங்களுக்குலாம் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஆட்சி பண்ண தெரியாது, அதனால நான் தான் உங்களை வந்து ரூல் பண்ணணும், இந்த மாதிரிதான் சொல்லி சொல்லி நம்மளை வந்து ஆட்சி பண்ணுவானுங்க. ஆனா அந்த டைம்ல ஆரிய சமாஜ்ல சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன சொல்லுவாருன்னா, நாங்க ஒன்றும் இன்ஃபீரியர் கிடையாது, எங்களோட வேதாஸ்ல வந்து என்னன்னா நல்ல நல்ல கருத்துக்கள் இருக்கு, உங்களோட பிரின்சிபலுக்கு ஈக்குவலான பிரின்சிபல் எங்க கிட்ட இருக்கு. பிளஸ் இந்தியா ஃபார் இந்தியன், எங்களை ஆள்றதுக்கு எங்களுக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியாவே என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவர் தான் வந்து கொடுப்பாரு. ஸோ அதனால என்ன, இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்,
சுவாமி தயானந்தா தான் வரும். ஏன்னா இவர்தான் வந்து ஹிந்துவிசத்தை வந்து ஒரு ரிவைவல் பண்ற மாதிரி வந்து புது புது ஐடியாஸை வந்து என்ன இருக்கிற ஐடியா தான், பட் யாரும் சொல்லாம இருக்கும்போது இவர் ஸ்டார்டிங்ல சொல்லும்போது அது இம்பார்ட்டன்ட் ஆவத்துல வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து சீதா வரும். நெக்ஸ்ட் போலாம். ஃபோர்த் கொஸ்டின். ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ஃபார் சீக்கிசம், நிரங்காரி மூவ்மெண்ட்? சீக்கிய மதத்திற்கான சமூக சீர்திருத்த இயக்கத்தை, நிரங்காரி இயக்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, ரிஃபார்ம் மூவ்மெண்ட்னா ஹிந்துவிசத்துல மட்டும் வந்து ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. இஸ்லாம்லயே நிறைய ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வந்து இந்த டைம்ல பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரிதான் வந்து சீக்கிய மதம், அதே மாதிரிதான் வந்து பார்சிஸ், இந்த 4 மதத்திலையும் என்னென்ன ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. சீக்கியத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நிரங்காரி சொல்லுவாங்க. இதன்படி என்னன்னா, அதாவது இந்த மூவ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, சீக்கிய மதத்துல நிறைய இன்ஃபுளுயன்ஸ் வந்து ஹிந்துவிசத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. அதுல முக்கியமானது என்ன, ஐடியல் வொர்ஷிப் அண்ட் ஆல்சோ வந்து நிறைய ரிச்சுவல் சம்பந்தப்பட்டதான் எடுத்திருப்பாங்க. ஆனா உண்மையாவே சீக்கிய மதத்துல வந்து ஸ்டார்டிங்ல வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க வந்து என்ன பண்ணணும்னா சிலை வழிபாடு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஓவர் த பீரியட் என்னன்னா இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும். அந்த இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் வேணாம், நம்மளுக்குன்னு வந்து ஒரு ஐடியா கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட மூவ்மெண்ட் தான் வந்து இந்த நிரங்காரி மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. படி என்ன, ஃபார்ம்லெஸ் ஒன், அதாவது ஒர்ஷிப் பண்றோம், நம்ம கடவுள் அப்படின்னு பண்றோம்னு வச்சுக்கலாம். நமக்கு வந்து ஒரு சிலை வடிவம் தேவை கிடையாது. ஜஸ்ட் என்ன போதும், அவங்க சொன்ன பிரின்சிபல் மட்டுமே போதும். பிரின்சிபல் எதுல சொல்லியிருப்பாங்க, புக்ல சொல்லியிருப்பாங்க. சீக்கிய மதத்தில ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் வந்து குரு கிரந்த் சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வரப்பட்ட மூவ்மெண்ட் தான் இனம் நிரங்காரி. யாரு ஃபவுண்ட் பண்ணிருப்பானா, பாபா தாயல் தாஸ் தான் வந்து பண்ணியிருப்பாரு. அதனால என்ன ஒரு நாம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாபா தாயல் தாஸ். ஆன்சர் தீதா வரும். எடுத்து போலாம். 5வது கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். இதுல என்ன, as established by Atmaram Pandurang in Bombay, Mumbai, 1867, was a movement for religious and social reform. ரொம்ப சிம்பிளா வந்து கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா. அதாவது ஒரு லீடரோட பேரை கொடுத்துட்டு அவர் ஒரு மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அந்த மூவ்மெண்டோட பேர் என்ன அப்படிதான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன ஒண்ணு நல்லா கவனிக்கல. ஆத்மாராம் பண்டுராங் என்ன மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணிருப்பானா, பிரார்த்தன சமாஜ் சொல்லுவாங்க. இந்த பிரார்த்தன சமாஜ் ஒண்ணு கிடையாது, பிரம்ம சமாஜோட பிரின்சிபல். ஸோ பிரம்ம சமாஜ் என்னன்னா பிரின்சிபல் ஐடியாஸ் வந்து சொல்லுது, அதை வந்து மகாராஷ்டிரால ப்ரொமோட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பிரார்த்தன சமாஜ். எந்த வருஷம்னா 1867 என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், பிரார்த்தன சமாஜ். ஓகே, இது வந்து என்னன்னா பேசிக்கா ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ற மாதிரி லேர்ன் பண்ணியாச்சு. பட் இதை வந்து ஒரு வாரம் கழிச்சு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறந்து போயிடும். ஏன்னா ரொம்ப ஃபேக்சுவலான பாயிண்ட் தானே. அப்ப என்ன பண்ணா, இந்த மாதிரி இதுக்குல வந்து ஏதாவது ஒரு ஷார்ட் கட் வைக்கணும். இங்க ஆத்மாராம் அப்படின்னு இருக்கா, அப்ப என்ன பண்ணுன்னா ஆத்மன் அப்படின்னு வந்து கனெக்ட் பண்ணுங்க. அதாவது இப்போ ரீசெண்ட் டைம் வந்து நீங்க எஸ்டி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆத்மன் ஆத்மன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணுங்கன்னா பிரார்த்தனை, அதாவது என்ன, ஆத்மன் எஸ்டிஆர் அவரோட படம் வந்து நல்லா ஓடணும்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் பிரார்த்தனை பண்றாங்க, அவங்க ரசிகர்கள். சும்மா சினிமாவோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காகனா இந்த எந்த டைமோட கனெக்ட் பண்ணி வச்சுன்னு வச்சுக்கலாம், கொஞ்ச நாள் வந்து மைண்ட்ல நிற்கும், அவ்வளவு சீக்கிரம் வந்து மறக்க மாட்டோம். அதனாலதான். சரி, நெக்ஸ்ட் போலாமா. அடுத்து வாங்க. The Young Bengal movement was started by Dash, who had come to Calcutta in 1826 and was appointed in the Hindu college such a teacher of இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் வந்து ஹிஸ்டரி. 1826ஆம் ஆண்டு கல்கத்தாவிற்கு வந்து ஹிந்து கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் மற்றும் வரலாற்றின் ஆசிரியராக நியமிக்கப்பட்ட டாஸ் என்பவரால் இளம் வங்காள இயக்கம் தொடங்கப்பட்டதுன்னு இருக்கா. ஒன்னே கிடையாது, சிம்பிளா சொல்லணும்னா ரமணா மூவி இருக்கு பாத்தீங்களா, இந்த ரமணா மூவிக்கு ஒரு சோர்ஸ் கூட என்ன சொல்லலாம்னா இந்த யங் பெங்கால் மூவ்மெண்ட் கூட வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எப்படி ரமணா மூவில ஒரு ப்ரொஃபசர் இருப்பாரோ அதே மாதிரிதான் வந்து இங்க ஒரு ப்ரொஃபசர். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹென்ரி விவியன் வந்து டெரோசோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் ஹென்ரி விவியன் டெரோசோ. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்து காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸரா இருக்காரா, அங்க ஹிஸ்டரி நடத்தும் போது என்ன சொல்லணும், பிரெஞ்சு ரிவல்யூஷனை வந்து என்ன சொல்லுவார். ஸோ பிரெஞ்சு ரெவல்யூஷனை வந்து என்னன்னா, பிரான்ஸ்ல வந்து ரெவல்யூஷன் நடக்கும். அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல என்ன, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி இதை பத்திலாம் வந்து பேசுவாங்க. அண்ட் ஆல்சோ லிபரல் ஐடியாஸ், அண்ட் ஆல்சோ லிபரல் ஐடியாஸ் என்ன பண்ணுவாருன்னா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுவாரு. அதன்படி என்னன்னா, இப்ப பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்றாங்கன்னா ஏதோ ஆட்சி பண்றாங்கன்னா நீங்க வந்து விடக்கூடாது, அவங்க ஒழுங்கா ஆட்சி பண்ணலாம், நீங்க கொஸ்டின் கேட்கணும். ஏன் எதுக்கு நீங்க பண்ணல எல்லாமே நீங்க கொஸ்டின் கேளுன்னு சொல்லிட்டு வந்து அந்த டைம்ல வந்து என்ன ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாருன்னா கொஸ்டின் கேட்கறதுக்கான விதை வந்து என்ன செட் பண்ணியிருப்பாரு. அதனால என்னன்னா அங்க அந்த கல்கத்தால வந்து இருக்கிற யூத் எல்லாருமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பிரிட்டிஷ் மேல வந்து பயங்கர கோவமா இருப்பாங்க. முக்கியமான ரீசன் என்னன்னா
இவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த ஸ்பார்க்கை வந்து தூண்டி விட்டுருப்பாரு. ஸோ அதனால என்னன்னா அங்க ஒரு மூவ்மெண்டாவே கிரியேட் ஆயிருக்கும். அந்த மூவ்மெண்டோட பேரும் யங் பெங்கால் மூவ்மெண்ட். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விவியான் வந்து டெரோசோ. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். இது வந்து நான் என்டையரா சொல்ல நினைக்காதீங்க. சரி, கிளாஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டெப்தா வந்து நான் டீச் பண்ணியிருப்பேன். பட் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு போறதுனால டக்கு டக்குன்னு பார்க்கணுமா, அதனாலதான் வந்து ஜஸ்ட் என்னன்னு மட்டும் வந்து சொல்றேன். அடுத்து வாங்க. Who among the following was the founder of the ஆரிய சமாஜ்? ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஆரிய சமாஜ் வந்தாவே தயானந்த சரஸ்வதி, ஆப்ஷன் வந்து சீதா வரும். சிம்பிள். ஆரிய சமாஜ், தயானந்த சரஸ்வதி. இயர் வந்து 1875. அடுத்து போலாம். 8th கொஸ்டின். Who among the following founded the சத்திய சோதக் சமாஜ் இருக்கா? ஸோ சத்திய சோதக் சமாஜை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி இருக்கு. ரைட், இங்கே பாருங்களேன். சத்திய சோதக் சமாஜ் யாரு? ஜோதிராவ் பூலே மகாராஷ்டிரால என்ன பண்ணியிருப்பாருன்னா உருவாக்கி இருப்பாரு. இது அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் தலித் மூவ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தலித்துக்கான வந்து ஒரு இயக்கம். அண்ட் ஆல்சோ வந்து உமன் ரைட். உமனுக்கான வந்துன்னா ரைட்டடா பேசப்பட்ட வந்து 1873 உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து சத்திய சோதக் சமாஜ். அதுல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஜோதிராவ் பூலே. இப்ப இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் சொல்றதான் என்னன்னா, இங்க சத்தியம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சத்தியம் இருக்கு. அதாவது நான் எலெக்ஷன் அப்பெல்லாம் வந்து காசு கொடுக்குறான்னு வச்சுக்கலேன், நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வந்து சூடத்து மேல சத்தியம் பண்ண சொல்லுவாங்க வரீங்களா? அதை எப்படி கனெக்ட் பண்ணுங்க? சத்தியம் இருக்கு, இங்க ஜோதி அப்படின்னு இருக்கு. ரைட்டா? அப்ப என்ன சத்தியம் பண்ணுங்க, ஜோதி மேல சத்தியம் பண்ணுங்க, எங்களுக்கு தான் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணா நம்ம டெய்லி லைஃப் இந்த மாதிரி இதோட ஏதோ கனெக்ட் பண்ணி வச்சுக்கோன்னு வச்சுக்கேன், அவ்வளவு சீக்கிரம் மறக்காது. அதனாலதான். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து வாங்க. 9th கொஸ்டின்ஸ். பிரார்த்தனா சமாஜ் which was recognized as an institution that worked for religious as well as social reform was established in Bombay by Dash in 1867. பிரார்த்தனா சமாஜ் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? பிரார்த்தனை யாருக்காக? ஆத்மாராம் பாண்டுராங். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். ரைட்டா? இவன் நான் சொன்னதான் பிரார்த்தனா சமாஜ் வந்து ஆத்மாராம் பாண்டுராங் மகாராஷ்டிரால 1867 ஓபன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் போலாம். 10th கொஸ்டின். Who among the following social reformer wrote a book called பார்னோ போரிச்சாய்? ஸோ பார்னோ போரிச்சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கான். அந்த புக்கை எழுதுனது யாரு? அதான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான் வருவாரு. பட் நான் கிளாஸ் எடுக்கும்போது எப்படி சொல்லியிருப்பேன்னா, இவர் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் ரிலேட்டடா ஆக்டிவிட்டியான ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். விடோ ரீமேரேஜ்க்கு இவர் தான் வந்து முக்கியமான பங்கு வச்சிருப்பாரு. சைல்டு மேரேஜுக்கு இவர் தான் வந்து அகைன்ஸ்டா வந்து குரல் கொடுத்திருப்பாரு. எதுக்காக அதை சொல்ல வேணா, இந்த மாதிரி கிளாஸ் எடுத்திருக்கோம். பட் என்னன்னா ஒரு புக்குமே வந்து இவர் எழுதியிருப்பாரு. அந்த புக்கோட பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பார்னோ போரிச்சாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த புக்கு எது சம்பந்தப்பட்டதுன்னா, இவர் பெங்காலி வந்து ஆக்சுவலி இவரோட மதர் டங் வந்து பெங்காலி. அந்த பெங்காலில வந்து என்னன்னா சில ஆல்பபெட்டு டைஃபேஸ் எல்லாத்தையும் என்ன ரீஸ்ட்ரக்சர் வந்து பண்ணியிருப்பாரு. எப்படி தமிழ்ல பெரியார் வந்து என்னன்னா சில மாற்றங்கள் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி வந்து இவர் வந்து பண்ணியிருப்பாரு. பட் நம்ம மோஸ்ட்லி வந்து இவர் லிட்டரா எது லிட்டரா படிப்போம்னா அந்த ஹிந்துவோட விடோ ரீமேரேஜ் ஆக்ட் வந்து முக்கியமான பங்கு வகிச்சார் அப்படின்னு தான் வந்து லேர்ன் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஆன்சர் சி தான். அடுத்து போலாம். 11th கொஸ்டின். Who among the following was the one of the early leader of the பிரார்த்தனா சமாஜ் மூவ்மெண்ட் இருக்காங்க? பிரார்த்தனா சமாஜ் மூவ்மெண்ட்டை தொடங்கினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆத்மாராங் பண்டுராங். இதை நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே. பிரார்த்தனா சமாஜ், ஆத்மாராங் பண்டுராங். ஆனா கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவர் இல்லாம சில லீடர்ஸ்மே வந்து இருந்திருப்பாங்களா ஒரு மூவ்மெண்ட்ல, அது யாரு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எம்ஜி ராணடே தான் வந்து வருவார். ஏன்னா இந்த பிரார்த்தனா சமாஜ் தொடங்கின ஆத்மாராங் பண்றாங்க இறந்ததுக்கு அப்புறம் மகாராஷ்டிரால இந்த மூவ்மெண்ட் வந்து யாரு கீழே இருந்திருக்காங்க? எம்ஜி ராணடே கீழே இருந்திருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்தலாம் போலாமா? 12th கொஸ்டின். Who started the மகிழா சேவா மண்டல் டு ப்ரொமோட் உமன்ஸ் ரைட் இன் 1852? 1852 பெண்களின் உரிமைகளை மேம்படுத்த மகிழா சேவா மண்டலத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, 1852 அந்த பீரியட்ல வந்து உமனுக்கான ரைட்ஸ் ரிலேட்டடா யாரு பேசியிருப்பானா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம் பாத்தீங்களா, அதாவது சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோமா. ஸோ அந்த சத்திய சோதக் சமாஜ் யாரோடதுன்னா ஜோதிரா பூலே.
அதான் தலித் எம்பவர்மெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு மூமெண்ட் எங்கன்னா மகாராஷ்டிரால இருந்திருக்கும். அந்த சேம் டைம், அதாவது இந்த மூமெண்ட் இருக்கும்போது இந்த ஜோதிராவ் பூலேயோட மனைவியான சாவித்திரிபாய் பூலே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உமனுக்கு ரிலேட்டடாவும் என்ன பண்ணுவான்னு வச்சுக்கலாம், நிறைய மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் உமன் ஸ்கூலுமே வந்து புனேல தான் இவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க 1848. நான் கிளாஸ் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்டா வந்து சொல்லியிருப்பேன். இதை வச்சு நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன 1852 அவங்க தான் என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம், அந்த மகிழா சேவா மண்டலை வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் அதோட இதுதான் வந்து அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க தொடங்கப்பட்டது என்ன, இந்த சேவா மண்டல் தான் இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து 13வது கொஸ்டின். Who was the main proponent of the Young Bengal movement whose follower cherished the ideal of the French Revolution and the liberal thinking of Britain? ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். யங் பெங்கால் மூவ்மெண்ட் இருக்கு, யார் வருவா? ஹென்றி லூயிஸ் விவியன் டெரோசா தான் வருவாரு. கனெக்ட் பண்ணுங்க. ஸ்டோரி வந்து நான் சொன்னேன், ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, அடுத்து போமா. அடுத்த டாபிக் என்னன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் செஷன் ரிலேட்டடா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துலாம். இதுக்கு முன்னாடி பாருங்களேன், 13 கொஸ்டின்ஸ், அதாவது ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல 13 கொஸ்டின்ஸ் கேட்கறது வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதிகமான ப்ரையாரிட்டி கொடுத்து வந்து லேர்ன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அது. ஐஎன்சி ரிலேட்டடா பார்த்தலாம். இதுல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்களேன். வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஹெல்டு? நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு என்னன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கலாம். பட் எக்ஸாம் ஹாலில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டவுட் வரும். ஓகே, நான் வந்து ஐஎன்ஸ் ரிலேட்டடா படிச்சேன், ஆனா அந்த செஷன் வந்து கன்ஃபியூஷனா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் மெட்ராஸ்ல பண்ணாங்களா, இல்ல பாம்பேயா, இல்ல வந்து என்னன்னா பெங்காலா, இப்படிலாம் வந்து டவுட்ஃபுல்லா இருக்கும். பட் என்னன்னா இதுக்கும் ஒரு ஷார்ட் கட் வந்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செஷன் வந்து பாம்பே, ரெண்டாவது கல்கத்தா, மூணாவது மெட்ராஸ், நாலாவதா வந்து அலகாபாத். இதுக்கு என்ன ஷார்ட் கட்னா பிசிஎம் அல்லா அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். பிசிஎம் அல்லா, அதாவது பி ஃபார் வந்து பாம்பே, சி ஃபார் வந்து கல்கத்தா. சென்னையோட கன் பண்ணிடுறீங்க, அந்த டைம்ல சென்னை அப்படின்னு கிடையாதுல்ல, அதனால எம் ஃபார் வந்து மெட்ராஸ், அல்லா மீன்ஸ் வந்து அலகாபாத். ஃபர்ஸ்ட் இதுல யாரு இருப்பனா டோலிசி பானர்ஜி தான் வந்து இருப்பாரு, நான் ஒத்து வச்சேன். ரெண்டாவது அதோ பெனாரஜி, மூணாவது வந்து சயித் பக்ருதீன் பைபாஷி, அடுத்தது சார்ஜ் பூலே. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட் வந்து நாலாவது ஐஎன்சில தான் வந்து வராரு. அதனால இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்ன பிசிஎம், பி ஃபார் வந்து பாம்பே, அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பி தான் வரும். அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்னா மிஸ்லினியஸ், ஏன்னா இப்போ 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்தோமா, அதுலயும் இப்ப பார்த்த கொஸ்டின் டச்சா வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, அதுலயுமே என்ன பண்ணலாம் மிஸ்லினியஸா வந்து பார்க்கலாம். முதல் கொஸ்டின்ஸ் என்ன சொல்றாங்க, விஸ்வநாத் ஆஃப் ஃபாலோயிங் ஈவன் நோன் அஸ் தன் கல்கத்தா கில்லிங் அப்படின்னு இருக்கா, அதாவது கல்கத்தா கொலைகள் எந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வுல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நான் ஃபண்டமெண்டலா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், நல்லா கவனியம். டேரக்ட் ஆக்ஷன் டே 1946 என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்தியாவை வந்து அந்த பிளவு பிரிக்கிற மாதிரி வந்து போயிட்டு இருக்கும். அதுல முகமது அலி ஜின்னா என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்ட் ஆக்ஷன் டே, அதாவது என்ன, இந்தியா வந்து யுனைடெட் இந்தியாலாம் வேணாம் பிரிங்க அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா கிரேட் கல்கத்தா கில்லிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கல்கத்தால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிவு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிரச்சனைகள், கம்யூனல் வயலன்ஸ் வந்து வரும். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கேன். எல்லாமே ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம லேர்ன் பண்ணுவோம், கனெக்ட் பண்ணணும். அதனால இது எது சம்பந்தப்பட்டனா டைரக்ட் ஆக்ஷன் டே 1946. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதுதான். இது வந்து லேர்ன் பண்ணதான் ஈஸிங்க. அகைன் நான் சொல்றேன், லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி, லேர்ன் பண்ணலைன்னா ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இதை நீங்க புரிஞ்சிருக்கணும். சரி, அடுத்து வாங்க. வாட் வாஸ் அ ப்ரொஃபஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர் தேஷ்பந்து சித்தரஞ்சன் தாஸ், சியா தாஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லுவோம் அவரோட ப்ரொஃபஷன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக்சுவலான பாயிண்ட், இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், அதனால தான் இங்க வந்து கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா தேஷ்பந்துனா ஃப்ரெண்ட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராமினன்டான லாயரா வந்து இருந்திருப்பாரு. அவரோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கனா லாயரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து சீதா வரும். மோஸ்ட்லி அவர் இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து மெஜாரிட்டி ஏதாவது இருப்பானா லாயர் தான் வந்து ப்ரொஃபஷனா இருக்கும். ஜஸ்ட் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியா ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் மிஷனரி ஆர்கனைசேஷன் செராம்பூர் மிஷன் வாஸ் ஃபவுண்டட் பை, இந்தியாவின் முதல் கிறிஸ்தவ மிஷனரி அமைப்பு செராம்பூர் மிஷன்ஸ் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, இந்த செராம்பூர் மிஷன் அதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா இந்தியாவுக்குள்ள வந்து மிஷினரிஸ் வந்து வந்திருப்பாங்க. அவங்களோட எய்ம் வந்து என்னன்னா ஒரு சைடு வந்து எஜுகேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கறதாலும், ரெண்டாவது அவங்களோட எய்ம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து என்னன்னா ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அவங்க கிறிஸ்டியானிட்டி வந்து என்னன்னா ப்ரொமோட் பண்ணணும், அது மூலம் நிறைய பேர் வந்து கன்வெர்ட் பண்ணணும். இதான் மேஜர் ஐடியா இருக்கும், அதை வச்சு என்னன்னா எஜுகேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ யார் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணியிருப்பானா வில்லியம் கேரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வில்லியம் கேரி அவரோட சேர்த்து வந்து ஜோஷ்வா மார்ஷன் அண்ட் வில்லியம் வாட், இவங்க 3 பேர் தான் வந்து செராம்பூர் ட்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அந்த வில்லியம் கேரி என்ன சொன்னா
ஃபாதர் ஆஃப் அ மாடர்ன் மிஷினரி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வில்லியம் கேரி. ஆப்ஷன் வந்து பி தான் வரும். அடுத்து வாங்க. 4th கொஸ்டின். ஹூ இனாகரேட்டட் த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ஸ்? இந்த கொஸ்டின் வந்து மாடர்ன் ஹிஸ்டரி கிடையாது. நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து கொஸ்டினா எடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் யாருன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூஜிசி கமிஷனை வந்து கொண்டு வந்திருப்பாரு. அது கொண்டு வரதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியை ஹெட் பண்ணது யாருன்னா டாக்டர் எஸ் வந்து ராதாகிருஷ்ணன். யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. அதன்படி தான் என்னன்னா இந்த யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆக்ட் வந்து வந்திருக்கும். இட்ஸ் ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். ஆன்சர் வந்து சீதா வரும். இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கலாம். நிறைய இதுக்கு வந்து அடிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடா, அதாவது இப்போ ஐஐடி தான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஐஐடிலாம் உருவாகிறதுக்கு முக்கியமான ரீசன் யாருன்னா நம்ம மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து 5வது கொஸ்டின். இன் விச் சிட்டி வாஸ் ஜவஹர்லால் நேரு பார்ன்? இதெல்லாம் வந்து எதுக்காக கேட்குறாங்கன்னு தெரியல. பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஞாபகத்தில் வச்சுக்கேன். ஜவஹர்லால் நேரு எங்க பிறந்திருப்பானா அலகாபாத்ல வந்து பிறந்திருப்பாரு. இப்போ இந்த வீடியோட கமெண்ட்ல என்ன சொல்லுங்க அப்படின்னா, காந்தி வந்து எங்க பிறந்தார் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஜவஹர்லால் நேரு கேட்கறனால மோஸ்ட்லி பிரைமா பார்த்தோன்னா ஒரு 3 லீடர் வந்து இம்பார்ட்டன்ட். ஒன்று நேரு, ஒன்று காந்தி, இன்னொன்று வந்து சுபாஷ் சந்திர போஸ். அதனால வந்து இங்க வந்து நேரு இருக்கா, நீங்க காந்தியவும் பிளஸ் சுபாஷ் சந்திர போஸ் அவங்க எங்க பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து அந்த சிட்டியை வந்து நீங்க சொல்லுங்க. சரி, அடுத்து வாங்க. அடுத்த கொஸ்டின். அன்னி பெசன்ட் ஃபவுண்டட் த சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் அட் பனாரஸ் விச் ஷி லேட்டர் ஹேண்டட் ஓவர் டு அப்படின்னு இருக்காங்க. ஒன்றும் கிடையாது. சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் வந்து 1898 அன்னி பெசன்ட் தான் என்ன ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் என்னன்னா அன்னி பெசன்ட் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல வந்து பங்கெடுத்ததுனால அந்த காலேஜ் வந்து யாருக்கிட்ட போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மதன் மோகன் மாளவியா. இவதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிளே பண்ணியிருப்பாரு. லேட்டர் அந்த காலேஜ் எதா மாறினா பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, எப்பயுமே ரொம்ப ஃபேமஸான வந்து யூனிவர்சிட்டி. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? மதன் மோகன் மாளவியா. ஆப்ஷன் சி தான் வரும். இப்போ என்ன அப்படின்னா இதோட நம்ம எண்டு பண்றோம். அதாவது குரூப் டில எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, கொஸ்டினோட லெவல் எந்த மாதிரி இருக்கு, ஈஸியா இருக்கா இல்ல டஃப்பா இருக்கா, இதெல்லாமே வந்து என்னன்னா ஒரு ஐடியா மட்டும்தான். நீங்க லேர்ன் பண்றது என்ன பண்ணணும்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அதாவது மாடர்ன் ஹிஸ்டரி பொறுத்தளவுக்கு இந்த 13 டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பார்த்ததுல ஏதாவது ஒரு டாபிக் வந்து விட்டு போயிருக்கலாம். டசன்ட் மீன் தட் வந்து இந்த வருஷம் 2025 வந்து குரூப் டில கேட்க மாட்டாங்கன்னா சொல்ல முடியாது. மாடர்ன் ஹிஸ்ட்ரினாவே இந்த 13 டாபிக் வரும். 13 டாபிக்ல நிறைய டாபிக்ல இருந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ அதனால என்ன பண்ணணும், கொஞ்சம் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி வந்து லெவல் வந்து பார்த்துக்கங்க. ஓகே கொஸ்டினோட லெவல் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா நான் ரொம்ப டெப்த் போக தேவையில்ல, ரொம்ப பேசிக்காவே வந்து பார்த்தாவே வந்து போதுமானதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நம்ம பார்த்து அதிக டைம் வந்து ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ஃபேக்சுவலான பாயிண்டா தான் கேட்குறாங்க. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் கேட்கும்போது நம்ம ரொம்ப பெரிய பெரிய கொஸ்டினா இருந்தா கூட என்ன பண்ணிடலாம்னா எலிமினேட் பண்ணி வந்து கொண்டு வரலாம். ஒரே ஒரு லைன்ல ஃபேக்சுவலா இருக்கும்போது நம்ம ஈஸியா மறந்து போயிடும். அதனாலதான் வந்து சொல்றேன் 13 டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த 13 டாபிக் என்ன பண்ணிருப்பேன்னா என்டையரா கம்ப்ளீட் ஜிஎஸ் டாபிக் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக மட்டும்தான் வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஜிஎஸ்ல கொஞ்சம் லேக்கா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்னோட கோர்சஸ் வந்து பாருங்க, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கோர்சஸ் எல்லாமே என்னன்னா ஆப்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பிளஸ் வெப்சைட்மே வந்து இருக்கு. ஏன்னா இப்போ லேப்டாப் யூஸ் பண்ற கேண்டிடேட்டுக்கு வந்து வெப்சைட் இருந்தா வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்க. அதனால வெப்சைட் இருக்கு பிளஸ் ஆப்மே இருக்கு. ரெண்டுக்கான லிங்க்மே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த கிளாஸஸ் எல்லாமே ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் டெமோ கிளாஸஸ் வந்து நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்னோட வே ஆஃப் டீச்சிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்றது வந்து கரெக்டாக கனெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜிஎஸ் கோர்ஸ் இருக்கும். அதில் என்டையர் என்ன தனித்தனி ஃபோல்டர் இருக்கும், அதுலேயே வீடியோஸ் இருக்கும். ப்ளஸ் நான் பிடிஎஃப்மே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா 7871385140 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். என்ன பண்ணியா சேவ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு என்னன்னா நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இந்த கோர்சஸ் எல்லாமே எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்டையர் ஜிஎஸ் டாபிக் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் 440 வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அதாவது நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டோர் அப்படின்னு காமிக்கும். இந்த ஸ்டோர்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை காமிக்கிறது வந்து 400 இருக்கும். நீ பே பண்ணும்போது 440 வரும். எதுக்காக இந்த ஆப்பை மேனேஜ் பண்ற கம்பெனின்னா 40 ஆட் பண்ணுவாங்க. உங்க கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி வந்து ஆட் பண்ணுவாங்க. அதனால 440 வந்து பே பண்ணணும். பே பண்றது என்னன்னா ஒரு வருஷம் வந்து வேலிடிட்டி. அதாவது நீங்க என்னைக்கு பே பண்ணீங்கன்னா அன்னையில இருந்து என்னன்னா ஒரு வருஷம் வரைக்கும் இந்த கோர்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாடர்ன் ஹிஸ்டரி வந்து முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஏன்ஷியன் வந்து பார்க்கலாம், அடுத்து மெடிவல். இதை முடிச்சதுக்கு அப்புறம் ஜியோகிராஃபி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.